ட்ரேடிங்கில டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைப் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. லைக் இண்டிகேட்டர், எஸ்எம்சி, ப்ரைஸ் ஆக்ஷன், ஐசிடின்னு சொல்லிட்டு. இதில் ஆரம்பத்தில் ட்ரேடிங்குள்ளே வரவங்களுக்கு இதில் எது ப்ரோ பண்ணலாம், எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோடு தான் இருப்பாங்க. மற்ற ட்ரேடர்ஸ் மாதிரி நானுமே ஆரம்பத்தில் உள்ளே வரும்போது இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம 4-5 இண்டிகேட்டர்ஸை கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் பை சொல்லும், ஒரு இண்டிகேட்டர் செல் சொல்லும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரதுனால நம்ம அந்த இடத்துல ப்ராப்பரான டிசிஷன் எடுக்காமல் லாஸ் பண்ணுவோம், ஆர் பிரேக் ஈவன் எக்ஸிட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸ் லேட்டாக தான் நமக்கு என்ட்ரியோ இல்லை எக்ஸிட்டோ கொடுக்கும். அதனால் அது லேகிங் இண்டிகேட்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஈவன் தோ லீடிங் இண்டிகேட்டர்ஸ்லாம் இருந்தாலுமே அதை நம்மளால் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணவே முடியாது இனிஷியலில். பிகாஸ் மற்ற ப்ரோ ட்ரேடர்ஸ்லாம் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து அவங்களுக்கு அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் அதை அவங்க யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் புதுசாக வர நமக்கு அது வந்து நார்மலாக தான் தெரியும். ஸோ அதனால் புதுசாக வர யாருக்குமே இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ரெண்டாவது ப்ரைஸ் ஆக்ஷன். இதில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஆரம்பிக்கலாம். பட் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்பவே கிளியராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பிளானை ரைட் பண்ணி வச்சுட்டு ஸோ அந்த ட்ரேட் பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிளான ட்ரேடராக மாறலாம். இதெல்லாம் உங்களால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாதங்களில் உங்களுக்கே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸாக எஸ்எம்சி கான்செப்ட்குள்ளே நீங்கள் வரலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் வேலை ப்ராப்பராக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மார்க்கெட் ஏன் மேலே போகுது கீழே போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே எஸ்எம்சி லேர்ன் பண்ணும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஆல்மோஸ்ட் எஸ்எம்சியே போதுமானது தான் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பட் அதை விட அட்வான்ஸாக தான் ஐசிடின்னு இருக்கும். பிகாஸ் ஐசிடியிலிருந்து தான் எஸ்எம்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. லைக் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்த மாதிரி. ஆனால் எஸ்எம்சியே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் பார்த்துக்கங்களேன். ஸோ ரொம்பவே அட்வான்ஸாக போகணும் அப்படின்றது பட்சத்தில் தான் ஐசிடியை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். பட் எஸ்எம்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலுமே அதை லேர்ன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். லைக் 1 இயர் கூட எடுக்கலாம். ஏன்னா அதில் டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த கான்செப்ட்ஸ்லாம் அந்த மாதிரி. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தி லாங் டைம் ப்ராஃபிட்டபுளாக இருக்க ட்ரேடர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் லாங் டைமில் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம காம்ப்ளிகேட்டடான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கே வெறுத்துரும், தப்பான டிசிஷன் எடுப்போம். ஸோ இது மூலிமா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் தான் வரும். கன்ஃபியூஷன்ஸே இல்லாமல் பண்ணால் தான் ட்ரேடிங்கில் நம்மளால் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக இருக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஸ்எம்சியோட லிக்விடிட்டி அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு சிம்பிளிஃபைடான ஒரு செட்டப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை ட்ரேட் பண்ணாலே ஒரு பெட்டரான ட்ரேடராக நீங்கள் மாறலாம்.